வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு தை வெள்ளிக்கு ஒரு அம்மனுக்கு நைவேத்தியமாக அரிசி புட்டு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அரிசி புட்டுக்கு 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா உணர்த்திட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ இந்த அரிசியை இதில் போட்டு வறுத்துடலாம். தண்ணி இருக்குன்னு நினைக்காதீங்க, நல்லா வடிச்சிட்டு நாம் அந்த மாதிரி வறுத்தோம்னா அழகாக வறுபட்டுடும். அது நல்லா செவராக வறுக்கணும். இது மாவில் கூட செய்வாங்க, அரிசி மாவில் வாங்கி கூட வறுத்து செய்யலாம். இந்த மாதிரி செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம பச்சை அரிசியை பார்த்தீங்களா, இப்போது தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அரிசி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த அரிசி செவர்ற வரைக்கும் வறுக்கணும். நாம் இந்த தண்ணியெல்லாம் வற்றிடுது பாருங்கள். அரிசி இப்போது நல்லா ட்ரை ஆகிட்டு வெள்ளையாகிடுது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி வறுபட்டுடும், கொஞ்சம் கொஞ்சமாக வறுபடுது. இனிமே தான் செவர ஆரம்பிக்கும், அப்படியே சிவப்பாக வரும், கொஞ்சம் கலர் மாறும். இப்போ வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும், கலர் மாறிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா செவந்துடுது. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். நல்லா செவந்து இருந்ததுன்னா நம்ம செய்யறதுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவு இருந்தாலே போதும். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு. நாம் மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்படி தான் இருக்கணும். புட்டு மாவுலாம் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாவில் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைக்கணும். ஒரு புட்டு மாதிரி வரணும். அது இந்த மாதிரி தான் இருக்கணும். உதிரி உதிரியாக இருக்கணும். அரிசி புட்டுக்கு இப்படி தான் இருக்கணும். அது அப்படி பிடிச்சோம்னா புடி வரணும், ஊற்றோம்னா உதிரணும், அப்படியே உதிர்ந்து வரணும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுலே தண்ணி இருக்குது. நம்ம இந்த வெல்லம் 1 கப்பு அரிசி எடுத்தோம், 1 கப்பு வெல்லம் இதில் போட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த தண்ணியிலே நம்ம கரைச்சிக்கலாம். பாகு எடுக்கணும், அதுக்கு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வெல்லம் கரைஞ்சிடுது. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நாம் இது பாகாக்கணும், அதனால் இதை வடிகட்டிக்கலாம். எவ்வளோ மண் இருக்குது. நான் இந்த பாத்திரத்திலே வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா பாகு காய்ச்சணும், பாகு ஆகணும். அதுக்குள்ள நாம ஒரு துணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, இந்த மாவை அப்படியே எடுத்துட்டு இதில் போட்டு புட்டு அவிக்கிற மாதிரி அவிக்கணும். அதுதான் இப்படி கட்டிக்கலாம். வச்சு அவிச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வெந்திருக்கு. இதை கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது
இது பாகு ஆகிடுதா என்னான்ட்டு பார்ப்போம். நல்லா இது கல் மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது பாகு. இது அந்த மாதிரி எடுக்கணும். இதை பாருங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் பாகு ஆகணும். இது நகருது. இது அப்படியே ஒரே இடத்துலையே இருக்கணும். இப்போ பாகு பார்ப்போம். நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்க, ஒரே இடத்துல அப்படியே நங்குன்னு நிற்குதா. இதை உருட்டினோம்னா நல்லா அப்படியே ரொம்ப நல்லா திக்காக வரும். அந்த மாதிரி இதை உருட்டி கீழே போட்டோம்னா சத்தம் கேட்கும். பாருங்க, டங்குன்னு சத்தம் கேட்குதா. இதுதான் பதம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டுடலாம். இது மாவும் போட்டு எதுவும் ரெடி ஆகிடுது, ஆறிடுது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கலாம். இதை அப்படியே போட்டு கிண்ட வேண்டியதுதான். இந்த வெல்லம் அதுக்கு சரியா இருக்கும். நெய் கொஞ்சமாக போட்டுட்டுவோம். முந்திரியை இந்த பொடிசான கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி வறுபட்டு இதிலே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயை அப்படியே போட்டுக்கலாம். இது நெய் இருக்குது தாராளமாக, அதில் அப்படியே வறுத்தோம்னா மணமாக இருக்கும்ன்றதுக்காக போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொட்டிக்கலாம். பாருங்க, அரிசி புட்டு ரெடி. இது ஆடி வெள்ளி, தை வெள்ளி இந்த மாதிரி டைமில் அம்மனுக்கு வச்சு படைக்கலாங்க. இது வெள்ளிக்கிழமையில் செய்து வச்சு இது நைவேத்தியமாக செய்து படைக்கலாம். ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி அரிசி புட்டு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஒன்று செய்வாங்க ஸ்வீட்டு. அப்போ நான் இந்த வெள்ளிக்கிழமை இதை செய்கிறேன். நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செய்து வச்சு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பசங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.